மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் வேவ்ஸ் உச்சி மாநாடு இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. சர்வதேச அளவில் மக்களின் கவனத்தை ஈர்த்த இந்த மாநாட்டில் சென்னையை சேர்ந்த இசையமைப்பாளர் அபிஷேக் ராஜா தீம் மியூசிக் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மும்பையில் நடைபெற்ற உலக ஒளி உச்சி மாநாடு போன்ற தளத்தை படைப்பாளிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட இசையமைப்பாளர் அபிஷேக் ராஜா, இந்த மாநாடு மற்ற மாநிலத்தின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார இசையையும் அறிந்து கொள்ள உதவியதாகவும் அது தன்னை போன்ற இசையமைப்பாளரை வாழ்க்கையில் முன்னேற தூண்டியதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் 2025. இதுக்கு நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கும் பிரதமர் மோடிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர்கள், இசைக்கலைஞர்களை மற்ற மாநிலங்களில் மற்ற கலாச்சாரங்களை சேர்ந்த இசைக்கலைஞர்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னமும் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும், கைதேர்ந்த இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இசை வித்வான்களாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் போது அது இன்னமும் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. அதை நாங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை வெளில கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப பயன்பட்டது. தொடர்ந்து பேசிய இசையமைப்பாளர் இந்த போட்டியில் தேர்வானது குறித்தும் தமிழக கலாச்சார இசை கருவிகளை பயன்படுத்தி இசையை தாம் உருவாக்கியதாகவும் கூறியுள்ளார். சாங்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட ஒரு பாடலா இருக்கணும் அப்படின்றது ஒரு தீமா இருந்தது. அதுல வந்து எல்லா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது நம்ம கலாச்சாரத்துல இருக்க எல்லா இசைக்கருவிகளும் இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணினேன். நம்ம சைட்லேருந்து பறை எடுத்து வச்சிருந்தேன், அப்புறம் டோலக்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அவங்க நார்த் சைடில் இருக்க டோலக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், வீணை இருந்தது, சித்தார் இருந்தது. ஸோ என்னோட ட்ராக் பேர் வாழ்க பாரதம். ஸோ அந்த வாழ்க பாரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தமிழ் சொல்லியே வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா தமிழ் மிக பழமையான மொழியாக நான் அதை நம்ம கருதுறதுனாலையும் அதில் வந்து நம்ம ஒரு மரியாதை கொடுக்கறதுனாலையும் வாழ்க பாரதம் அப்படின்றத தமிழ்லேயே நான் வச்சேன். நான் வச்சுட்டு அது நமக்கு வந்து எனக்கு வந்து டாப் 6க்கு நான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆனேன். மொத்தம் 250க்கும் மேற்பட்ட ட்ராக்ஸ் வந்து சப்மிஷனுக்கு வந்தது. ஆனாலும் நம்ம வந்து டாப் 6ல வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிளெஸிங்காகவும் இருக்குது இந்த ஒரு விஷயம்.